மா வாமா உட்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா நீ போய் டீ போடுறேன்ற? எங்க உன் மருமக? அவ தூங்கிட்டு இருக்காமா. உட்காரு, உனக்கும் சேர்த்து நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா டீய. அம்மாடி, நான் டீயை குடிச்சிட்டு இருக்கேன். அந்த பருப்பை போட்டு சாம்பார் வச்சுட்டு சோறு வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சிருமா. சரிம்மா, சமையல்லாம் முடிச்சிட்டேம்மா. அம்மாடி, அப்படியே வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை மட்டும் எடுத்து காய போட்டு நல்ல தண்ணி வரும், அதை மட்டும் பிடிச்சி வச்சிருமா. சரிம்மா. மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. இப்படி நீயே எல்லா வேலையும் உன் மருமகளை படுக்க வச்சுட்டு செஞ்சேன்னா உன் உடம்பு என்னத்துக்கு தான் ஆகும்? நான் என்னடி தப்பாக நினச்சிக்கிற போகிறேன்? அவளே பிள்ளைய வச்சுக்கிட்டு நைட்டு 3 மணி வரையும் அவன் தூங்கவே இல்லடி. அவள் தூங்கவே 4 மணி ஆயிடுச்சு. அதில் போய் நம்ம எழுப்பி அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு தொந்தரவு செய்யாட்டி என்ன? அதே நான் பார்த்துக்கலான்னு நினச்சேன். நீ வந்த உன்கிட்ட சொன்னேன், அதில் என்னடி தப்பு இருக்கு? என் மாமியெல்லாம் என் பிள்ளைங்க பிறந்தப்ப இப்படியா இழுத்து போட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? அவங்க அப்படி செஞ்சால் நம்மளும் அப்படி செய்யணுமா? அன்னைக்கு நீ பட்ட கஷ்டத்தை பார்த்து என் மனசு எப்படியெல்லாம் பதறிச்சுன்னு உனக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ளே நானே அழுது புலம்பிக்கிட்டேன்டி. அந்த மாதிரி எந்த பெண்ணுக்கு வர வேணான்னு தான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். சரியா? சரி, சாப்பிட்டு போ.